ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 3/8/2025 ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 18ஆம் நாள் தக்ஷணாயன புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை தசமி கீழ்நோக்கு நாள், ஆடி பெருக்கு, நண்பர்கள் தினம், தேசிய சகோதரிகள் தினம். நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 7:45 to 8:45, அதாவது 7:45 8:45. மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை ராகு காலம். மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை யமகண்டம். பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை குளிகை. பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை சூலம் மேற்கு. அதற்கு பரிகாரம் வெள்ளம். கடக லக்னம். இருப்பு 2 நாழிகை 29 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 3 நிமிடத்திற்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று காலை 9:45 மணி வரை நவமி, அதன் பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று காலை 7:24 மணி வரை விசாகம், அதன் பின்பு அனுஷம். நாமயோகம் இன்று காலை 6:48 மணி வரை சுப்பிரம், அதன் பின்பு பிராமியம். கரணம் இன்று காலை 9:45 மணி வரை கௌளவம், அதன் பின்பு இரவு 10:39 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு கரஜை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 7:24 மணி வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுல கண்டிப்பாக நவ கிரகங்களில் உள்ள பித்ருக்காரகர் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானை வழிபட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். அதேமாரி சென்னையில் இருக்கிறவங்க சாயந்தரம் 4:30 6 மணி வரைக்கும் அற்புதமான ஒரு சர்வேஸ்வரர் வழிபாடு கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் இருக்கிற மண்டபத்தில் சூப்பராக இருக்கும். ரொம்ப அற்புதமாக கூட்டு பிரார்த்தனை எல்லாமே இருக்கும். அதில் போய் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி முடியாத பட்சத்தில் அவங்கவுங்க வீட்டிலையே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சாயந்தரம் 4:30 மணிக்கு விளக்கேற்றி வச்சுட்டு ஓம் ஸ்ரீ சரவேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமினே நமக அப்படின்னு 108 தடவை சொல்லிவிட்டு கல்கண்டோ வாழைப்பழமோ ஏதாவது வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு கற்பூரஹாரத்தை எடுங்கோ. அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் குறையும். சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி ஆடி 18ஆம் பெருக்கு. 18ஆம் பெருக்குனாலே ரொம்ப விசேஷம். என்னென்னா, இந்த நம்ம தஞ்சாவூர், இந்த மாயரம், இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா காவிரி பெருக்கெடுத்து ஓடும். என்ன அந்த காவிரி ஆற்றில் திருச்சி, தஞ்சாவூர், மாயவரம், கும்பகோணம் இந்த சைடெல்லாம் காவிரி எங்கெங்கெல்லாம் ஓடுறதோ அந்த இடத்துலலாம் காவிரி பெருக்கெடுத்து ஓடும். அங்கே காவிரி அம்மனுக்கு ஆரத்தி எடுத்துகிட்டு இந்த புது மன தம்பதிகள் இருக்காங்க பாருங்கள், புதுசாக கல்யாணம் ஆனவங்க, அவங்க திருமாங்கல்யம் கழட்டி மாற்றிப்பாங்க. அதாவது இந்த பிரித்து கோத்துப்பாங்க. திருமங்கல்யத்தை பிரித்து மறுபடியும் கோத்துப்பாங்க கணவன்மார் மூலமாக. ஏன்னா அது அந்த ஐதீகம் எதுக்குன்னாக்க, அந்த கங்கை ஆற்றோட அந்த கங்கை தாயோட காவிரி தாயோட ஆசீர்வாதம் அற்புதமாக கிடைக்குங்கிறதுனால தான். அதேமாரி இதில் எதுக்கு நான் கங்கைன்னு முதல்ல சொன்னேன்னா, இந்த கங்கை பாவங்களை எப்படி என்ன இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி பகவான் விஷ்ணுக்கிட்ட கேட்குறார். கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஒன்றுமே இல்லை, நீ ஒன்றும் பண்ண வேணாம், நேராக போய் காவிரியில் போய் கலந்துரு, கொஞ்சம் கலந்துட்டேன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக உனக்கு விமோச்சனம் கிடச்சிரும் அப்படிங்கிறார். அப்போ அந்த 18ஆம் பெருக்கு அன்றைக்கி தான் இந்த கங்கை காவிரியில் கலக்கும்போது ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அதனால் அன்றைக்கி திருமாங்கல்யத்தை பிரித்து கோத்துக்கிறது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லி அந்த தஞ்சாவூர் சைடு, அந்த சைடெலாம் சவுத் சைடெலாம் அந்த மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும், ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கும். அதனாலே மனசில் அதேமாரி சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா 5 வித பதார்த்தங்கள், அதாவது சித்ரான்னங்கள்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, இந்த இப்போ நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா மினி மீல்ஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த மினி மீல்ஸ் ஒரு 5 இது ரெடி பண்ணி அதை நைவேத்தியம் பண்ணி அதை எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்றது.
அது ஒரு வழக்கம். அதனால் இன்றைக்கி ஆடிப்பெருக்கு அப்படிங்கும்போது எல்லார் வீட்லேயும் இந்த சந்தோஷம் பெருக்கெடுத்து அற்புதமாக இருக்கணும் அப்படின்னு கங்கை தாயும் வேண்டிக்கிறோம், காவிரி தாயும் வேண்டிக்கிறோம். உங்களுக்கு நல்ல விதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் சுக்கிரன் மற்றும் குரு, கடக ராசியில் சூரியன் மற்றும் புதன், சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் செவ்வாய், விருச்சிக ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அதி அற்புதமான நாள்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் சந்திராஷ்டமம் இருக்கே, சந்திராஷ்டமம் இருக்குங்கும்போது நான் என்ன சொல்லுவேன்? கவனமாக இருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். எந்தெந்த விஷயத்தில்? முதல்ல உணவு கட்டுப்பாடு, அதாவது அப்போ தான் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அடுத்தபடியாக மனக்கட்டுப்பாடு. அந்த மனக்கட்டுப்பாடு எப்படி வரும்? பேசுகிற வார்த்தைகளில் தான். ஏன்னா கோபமாக நம்ம பேசும்போது தான் நம்ம மனசில் சில கவலைகள் வந்து உட்காந்துக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாள்லாம் ரொம்ப கேர் எடுத்து இன்றைக்கி ஒர்க் பண்ணுறது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்றைக்கி எடுக்கிற காரியங்களில் நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா மெதுவாக, நிதானமாக, சூதனமாக சில வேலைகளை செய்யணும். இன்றைக்கி ஆடி 18ஆம் பெருக்கு அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இந்த அம்பாள் வழிபாடு ரொம்ப ஆனந்தமான ஒரு வாழ்க்கை அமைக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியதோ மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. இன்றைக்கி நீங்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. சந்திராஷ்டமம் இருந்தாலும் சந்தோஷமான செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? களத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்தில் சந்திர பகவான். அதி அற்புதம். 7ஆம் இடத்தில் இருக்கிற சந்திர பகவான் எதனால் அற்புதம் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார். ஜென்மராசியை பார்த்தாலே குழு 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 குழுன்னு இருக்கும், சந்தோஷம். ஏன்னா சந்திர பகவான். அற்புதமான ஒரு முன்னேற்றம் உத்தியோகத்தில் இருக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக நடக்கும். கூட்டாளிகள்லாம் ரொம்ப உங்களோட பேச்சுக்கு எதிர்பேச்சே கிடையாதுங்கிற மாதிரி இருக்கும். அடுத்தபடியாக இன்றைக்கி காதலர்கள் அற்புதமான ஒரு ஒற்றுமையை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் புது மனை புது வீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி ஆடி 18ஆம் பெருக்குன்னு சொல்கிறது அற்புதமானது. அம்பாள் வழிபாடு ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகிர்வன ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்துல சந்திர பகவான். ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். அதேமாரி உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக அமையும். தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்க, ஆஸ் இட் இஸ் என்ன ஓடின்னு இருக்கோ அதேமாதிரி ஒன்றும் பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம்னு சொல்ல முடியாது. அதே சமயம் ஒரு ஒன்றும் பெருசாக இல்லைங்கிற மாதிரிலாம் இருக்காது, ஏதோ பரவாயில்லைங்கிற மாதிரி ஓடின்னு இருக்கும். சரியா? அதேமாரி இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும்.
கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி ஆடி 18ஆம் பெருக்கு அப்படிங்கிறனால கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சூப்பர். ஏன்னா பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான். 5ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை செய்வார்னா, குழந்தைகளின் மூலமாக ஒரு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார். உத்தியோகத்தில் வேலைபளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சியான ஒரு சம்பவம் அருமையாக நடைபெறும். இன்றைக்கி கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி ஆடி 18ஆம் பெருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு உங்களுக்கு ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனது அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அதி அற்புதமான ஒரு நாள். ஏன் அப்படின்னா சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடம் கேந்திரஸ்தானம். கேந்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்காகவே இருக்கார். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தெத்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில உயர்வுகளை பெறலாம். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். அபிவிருத்தி செய்யும் திட்டம் மேலோங்கும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சிறுதூர பயணங்களின் மூலம் வாழ்க்கை பிரகாசமாக அமையும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். இன்றைக்கி சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். அதேமாரி இன்றைக்கி ஆடி 18ஆம் பெருக்கு கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு ஆனந்தமான வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய விருச்சிக ராசியில் 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை மிளிரும். தொழில் வியாபாரத்தை அதிரடியான திட்டங்களின் மூலம் லாபம் அதிகரிக்க பெறுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கோங்க. ஒரு படி கிடையாது, ஒரு பிடி கையில் வச்சுக்கிட்டு ஓம் கம் கணபதையே நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய, ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, இதில் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு இந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்ட் வாஷரில் வெளியில் ஓரமாக அப்படி போட்டுருங்க. உள்ளுக்குள்ளே போட்டுறக்கூடாது. உள்ளுக்குள்ளே போட்டால் எறும்புகள் வந்து அப்புறம் வீட்டில் திட்டு வாங்கணும். நீங்கள் திட்டு வாங்குறீங்களோ இல்லையா, நான் திட்டு வாங்குவேன். கரெக்டாக? அதனால் ஓரமாக போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி ஆடி 18ஆம் பெருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு உங்களுக்கு ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8.
துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சூப்பரான ஒரு நாள். ஏன் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் 2ஆம் இடம்னாலே சூப்பர். 2ஆம் இடம், அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்கள் ஜீவனாதிபதி உத்தியோகத்தில் ஒரு உயர்வினை ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில் வியாபாரத்தை சிறக்கச் செய்வார். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றத்தை கொடுப்பார். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பையும் ஆதரவையும் பெற்றுத் தருவார். அதே மாதிரி சில பேருக்கு புதிய மனை வீடு வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில பொருளாதார முன்னேற்றம் அருமையாக அமையும். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடை பயில்வார்கள். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை அப்படி பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு திருநாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி ஆடி 18ஆம் பேருக்குங்கிறதுனால அம்பாள் வழிபாடு ஆனந்தமயமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். ஏன்னா ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கார். கொஞ்சம் சந்தோஷமும் இருக்கும், கொஞ்சம் குழப்பமும் இருக்கும். 50-50 கவனமாக இருந்தால் போகிறோம். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லதுங்க. அதாவது உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். சரியா? உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் நிதானமான சூதனமான போக்கை கடைபிடிப்பது உச்சிதம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வியில் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுவறி ஆகலாம். அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி ஆடி 18ஆம் பேருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை ஆனந்தமயமாக அமையும். இன்றைக்கி உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியது துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அயனசயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 12ஆம் இடத்தில் சந்திர பகவான். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பீர்கள். உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். அதேபோல் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்க வாய்ப்புகள் உருவாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சிறிதூர பயணங்களின் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி ஆடி 18ஆம் பேருக்கு அப்படிங்கிறதுனால அம்பாள் வழிபாடு செய்ய ஆனந்தமயமான வாழ்க்கை அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியது லக்ஷ்மி ஹயக்ரீவர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக உட்கார்ந்துருக்கார். கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதேமாரி இன்றைக்கி உத்தியோகத்தில் சில உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகலாம். வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். அதேபோல் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி
ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு ஆடி 18ஆம் பேருக்கு அப்படிங்கிறனால அம்பாள் வழிபாடு செய்ய ஆனந்தமயமான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியது எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள். உத்தியோகத்தில் வேலைபளு அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரத்தை அற்புதமாக செயல்படுத்த சில முக்கியமான திட்டங்களை நிறைவேற்றி வெற்றி அடைவீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் கூடலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறி மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு ஆடி 18ஆம் பேருக்கு அப்படிங்கிறதுனால அம்பாள் வழிபாடு செய்ய ஆனந்தமயமான வாழ்க்கை அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? மனக்குறைகள் அகலும் நாள். ஏன்னா சந்திராஷ்டிரமம் போயிடுத்தினாலே ஓரளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல இதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா பாக்யஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் வந்தோடனே உங்களோட மனக்குறைகள் அகலும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை மறையும். உத்தியோகத்தில் இருந்து வந்த வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறலாம். அரசியல்வாதிகளுக்கு மனக்குழப்பம் அகலும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் அதாவது பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி ஆடி 18ஆம் பேருக்கு அப்படிங்கிறனால அம்பாள் வழிபாடு செய்ய ஆனந்தமயமான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியது சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.